அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, அவ்வையின் ஆத்திச்சூடி தெய்வம் இகழேல். அதாவது நம்முடைய வாழ்க்கையில துன்பம் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தை இறைவன் கொடுத்ததாக நினைக்காதே, அல்லது அந்த துன்பத்தை இறைவன் போக்கவில்லை என்று அந்த இறைவனை இகழ்ந்து பேசாதே. துன்பம் வந்ததை இறைவன் கொடுத்ததாக நினைக்காதே, அந்த துன்பத்தை போக்கவில்லை என்று தெய்வத்தை நிந்தனை செய்யாதே என்று அவ்வை சொல்லுகிறாள். அது மட்டுமல்ல நண்பர்களே, நான் வணங்குகின்ற தெய்வம்தான் உயர்ந்தது, மற்ற தெய்வங்கள் எல்லாம் அதற்கு நிகரில்லை என்று எந்த ஒரு கம்பாரிசனையும் வைத்துக் கொள்ளாதீர்கள். உங்களுக்கு உங்கள் தெய்வம் உயர்ந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு அவர்கள் தெய்வம் உயர்ந்தது, அவ்வளவுதான். நாம எப்படியோ அதே மாதிரி அவங்க என்ற மனநிலைக்குள் நீங்கள் உங்களை இருத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சப்ஜெக்ட் ஹோமியோபதியில் ஜெனராலிட்டிஸ்ல நாம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா ஃபிளாபி ஃபீலிங், தளர்ந்த தொளதொளப்பான உணர்வு. ஒருவர் தன்னுடைய உடல்ல தோல் பகுதியோ அல்லது வேறு உடல் பகுதியோ மிருதுவாக தளர்வாக தொளதொளவென்று தொங்கிக் கொண்டிருப்பது போன்று உணர்வார்களே, ஆனால் அந்த நிலைக்கு பெயர் தான் ஃபிளாபி ஃபீலிங் அப்படின்னு சொல்லுவோம். இது உடலினுடைய வெளிப்பகுதியான தோல் பகுதியில் நடக்கும். அடுத்து தசை பகுதியில் நடக்கும். உடலுடைய கெட்டியான பகுதி அது அப்படி தொங்கிக் கொண்டிருக்கிறது போல உடலினுடைய உள்பகுதியில அது போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். இப்படி எந்த ஒரு ஃபீலிங் உடம்புல வந்து ஒரு அப்படியே தொலைன்னு வெயிட்டா தொங்குற மாதிரியான ஒரு ஃபீல், ஃபேகி ஃபீல், இந்த பிளாஸ்டிக் பேக்ல தண்ணி தொங்கி விட்டா எப்படி ஒரு ஃபீல் இது இருக்கும், அது போல உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருந்தால் நிச்சயம் அந்த உணர்வை போக்கக்கூடிய சக்தி படைத்த மருந்துகள் ஹோமியோபதியில் இருக்கிறது. அதுல ஆர்சனிக், ஆல்பம், கல்கேரியா கார், கேப்சிகம், பாஸ்பரஸ், சல்பர், செப்பியா, நேட்ரம் கார் போன்ற பல மருந்துகள் உங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதனை கூறி, இது போன்ற மருத்துவ செய்திகள் உங்களை வந்து சேர்வதற்கு சர்வம் யூடியூப் சேனலை மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.